தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 3:27. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தரால் கொடுக்கப்பட்டால் ஒழிய நாம் ஒன்றையும் பெற முடியாது. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நேளும் இல்லை. கர்த்தரால் அழைக்கப்பட்டால் ஒழிய நாம் ஊழியத்தை செய்ய முடியாது, பெற முடியாது. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. எபிரெயர் 5:4. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒழிய நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, கர்த்தரால் ஒழிய எதையும் நாம் பெற முடியாது. ஆதலால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நாம் பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.